வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இன்றைக்கான இறை வார்த்தையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். இந்நாட்களில் யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற சமூக ஊடகங்களின் வழியாக நிறைய கருத்துக்கள், தன்னம்பிக்கை உரைகள், மோட்டிவேஷனல் ஸ்பீச், தேச தலைவர்களின் வாழ்வில் நடந்த சம்பவங்கள், அறிவுரைகள், சுவையான பிரோஜனமான நிறைய தகவல்களை வாசிக்கிறோம், கேட்கிறோம், பார்க்கிறோம். வேதத்திலும் கடவுளுக்கு பிரியமாக வாழ, பரிசுத்தமாய் வாழ, பிறருக்கு உபயோகமாக வாழ நிறைய ஆலோசனைகளும் செய்திகளும் கட்டளைகளும் உண்டு. நாமும் கூட பிள்ளைகளிடத்தில் ஆபிரகாமை பார், ஈசாக்கை பார், யோசேப்பை பார் என அந்தந்த சமயங்களில் வேதத்திலிருந்து உதாரணங்களை காண்பித்து அவர்களைப் போல வாழும்படியாக அறிவுரை சொல்லுகின்றோம். இவைகளெல்லாம் பாடத்திட்டத்தில் உள்ள அறிவுரைகளைப் போல அல்லது தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் தான். ஆனால் இவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்பது அவசியம். நாட் ஒன்லி நோயிங் பட் should be a ரோல் மாடல். வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு உணர்த்துகின்ற காரியங்களை அறிந்து கொள்ளுவது மட்டுமல்ல, அவைகளின்படி வாழவும் நாம் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அவரை அறிந்தவர்களாக அல்ல, அவரை போல வாழ்ந்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் உம்மை அறிந்திருக்கிறபடி இந்த சமுதாயத்தில் ஒரு ரோல் மாடலாக பிறருக்கு முன்பாக வாழ எங்களுக்கு உதவி செய்யும் என்பது நம்முடைய அனுதின ஜெபமாய் இருக்க வேண்டும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்கள். பிலிப்பு சபையாருக்கு பவுல் எழுதுகின்ற பொழுது தன்னுடைய அனுபவத்தை காண்பிக்கின்றார். அந்த வசனம் இப்படியாய் வருகிறது: நீங்கள் என்னிடத்திலே கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். ஆம், பவுல் அவர்களோடு வாழ்ந்திருந்தார், தங்கியிருந்தார், உபதேசித்தார். அந்த மக்கள் அவருடைய முழு வாழ்க்கையையும் பார்த்திருந்தார்கள். தைரியமாய் சொல்லுகிறார், என்னிடத்திலே கேட்டது மட்டுமல்ல, என் வாழ்க்கையின் வழியாக எவைகளையெல்லாம் நீங்கள் பார்த்தீர்களோ அவைகளின்படி செய்யுங்கள். அப்படி என்று சொன்னால் பவுல் அவர்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவை பிரதிபலித்து வாழ்ந்திருந்தார். அன்பானவர்களே, நாம் நம் குடும்பத்தாரிடமோ, நம் பிள்ளைகளிடமோ அல்லது நமக்கு கீழாக இருப்பவர்களிடமோ என்னை போல வாழுங்கள் என்று தைரியமாய் சொல்ல முடியுமா? சொல்ல வேண்டும். அப்படி நாம் ஒரு ரோல் மாடலாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நடந்த ஒரு சம்பவத்தை கூறுகிறேன். ஒரு பரபரப்பான சாலையின் ஓரத்திலே ஒரு பழ வியாபாரி பழம் விற்று கொண்டிருந்தார். யாரோ ஒருவன் வேகமாக செல்லுகின்ற பொழுது அவர் பழங்கள் வைத்திருந்த அந்த தட்டை அவன் தட்டிவிட்டு சென்று விட்டான். எல்லா பழங்களும் சிதறிவிட்டது. அந்த மனிதனால் ஒரே நேரத்தில் எல்லா பழங்களையும் எடுக்க முடியவில்லை. சில பழங்கள் சிலருடைய கால்களில் பட்டு நாசமாகி விட்டது. இதை பார்த்து கொண்டிருந்த ஒருவர் தன்னுடைய பேக்கை ஓரத்திலே வைத்துவிட்டு அவருக்கு நிறைய உதவிகள் செய்து எல்லா பழங்களையும் பொறுக்கி எடுத்து அவருக்கு தனியாக அவரிடத்திலே கொடுத்து விட்டு கிளம்பும் பொழுது தன் பாக்கெட்டிலே இருந்து ஒரு 100 ரூபாயை எடுத்து, ஐயா வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வேகமாய் சென்றாராம். இந்த மனிதனுக்கு ஆச்சரியமாய் இருந்தது. யார் இந்த மனிதர்? கைதட்டி, ஐயா நீங்கள் இயேசுவா? ஆர் யூ ஜீசஸ்? அந்த மனிதர் திரும்பி சொன்னாராம், ஐ எம் நாட் ஜீசஸ், ஐ எம் ஃப்ரெண்ட் ஆஃப் ஜீசஸ். நான் இயேசு அல்ல, இயேசுவின் நண்பன். அன்பானவர்களே, மற்றவர்கள் இப்படித்தான் நம்மை உணர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் வழியாக இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். வேதத்தை வாசிக்கிறோம், நிறைய செய்திகளை நாம் கேட்கின்றோம். அறிந்தவர்களாக மட்டுமல்ல, அவைகளின்படி வாழ்பவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.